என் தங்கப்பிள்ளையே, தொடர்ச்சியாக சில மாதங்களாக நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். 15 நாட்களுக்கு ஒரு முறை இடைவெளி விட்டு இவர் உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்து விடுகிறார். நடு வீட்டில் வந்து நியாயம் பேசுகிறார். ஆனால் இதனால் உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு இவர்தான் காரணமாக இருக்கிறார். சரி, இன்று இதை பற்றி அம்மா பேச வர வேண்டிய அவசியம் என்ன? சரியாக 15 நாள் முடிந்து நாளை இவர் மீண்டும் உன் வீட்டிற்குள் நடு வீட்டில் வந்து அமர்ந்து வருகின்றார். இவர் யார்? இவரின் நோக்கம் என்ன? இவரை உள்ளே வரவழைக்க நீ அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா? எல்லோரிடமும் இதுபோன்று நியாயத்தை நாம் தேடிக்கொண்டிருந்தோமானால் நமக்கான நியாயத்தை நாம் எப்பொழுது பெறுவது என்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதல்லவா? இதையெல்லாமும் நாம் ஒவ்வொன்றாக வரக்கூடிய காலங்களில் இந்த தாயானவள் உன்னோடு தொடர்ந்து பயணிக்கும் வரை இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு பயணிக்க இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு கிடைத்த இந்த நல்வாய்ப்பை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. எப்பொழுதுமே இந்த வராகி உனக்கு துணையிருக்கும் இந்த காலம், அம்மா உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்வதற்கு காரணம், அது உன்னை குழப்புவதற்காக அல்ல. என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை சொல்வது இனிமேல் உனக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்து விடாமல் உன்னை காப்பாற்றுவதற்காக, இது போன்ற வேதனைகள் வந்து விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக. இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கும் என் பிள்ளை இனிமேலும் இது போன்ற கஷ்டத்திலேயே சிக்கி தவிக்க கூடாதல்லவா? இது போன்ற வேதனையிலேயே என் பிள்ளை நீ இருந்துவிடக் கூடாதல்லவா? இவை ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நாட்களில் என்னால் முடிந்த வரையிலும் என் பிள்ளைக்கு நான் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாமும் செய்து முடித்து விடுவேன். அதன் பிறகு அம்மா எங்கு செல்வாள் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, அதன் பிறகு நீயாகவே தனித்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். நீயாகவே உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய துணிந்து விடுவாய். உன்னால் எதுவும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கைக்குள் என் குழந்தை நீ வந்து விடுவாய். முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை. நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவுமே இல்லை. நீ நினைத்தால் இங்கு எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கான நன்மைகளை பெற்றுவிட முடியும் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொரு நாளும் துணையிருந்து இது போன்ற நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்றால், இதற்குள் இருக்கும் ஒவ்வொரு முக்கியமான உண்மைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொன்றையும் தெளிவுபட புரிந்து கொள்ள எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் நீ யோசித்ததை எல்லாமும் வைத்து இனிமேலும் எதையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம், இனிமேல் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு நீ எதையும் எதிர்கொண்டு நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பு உனக்கு இதுவரையிலும் என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் நினைத்து இனி நீ கலங்காதே. நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
தேவையில்லாதது இந்த வராகி ஒருபோதும் உன்னிடம் சொல்ல வருவது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ஆச்சரியங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கிறது. ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு புரிதலை கொடுக்கிறது. என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை யோசிக்கும்படி ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்து தருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உனக்காக இந்த வராகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து உன்னை இப்பொழுது ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுக்க நான் நினைத்து விட்டேன். இனிமேல் எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் இனி ஒருபோதும் என் குழந்தை இதற்கெல்லாமும் நீ கலங்கக்கூடாது. இதையெல்லாமும் யோசித்து நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது. இத்தனை காலமும் உனக்கே என்று நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் இவை அத்தனையையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த காலத்திலும் இனி நீ விரும்புவதை எல்லாமும் நினைத்து ஒருபோதும் கலங்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு நன்மைகளையே நடத்தும் என்பதனை தெரிந்து கொள். இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு எதிர்வருகின்ற ஒவ்வொரு வினைகளிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றி வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கே என்று இந்த தாயினுடைய அன்பு முழுமையாகவே கிடைத்திருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லதையே நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. இந்த தெய்வம் உனக்கு துணை வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் இது. அம்மா எதையுமே சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு காரணம், நடுவீட்டில் அமர்ந்து நியாயம் பேசும் இவர் என்ன நோக்கத்திற்காக வருகிறார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உண்மையாகவே இவரினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் புரிதல் வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவு வேண்டும். நடக்கும் அத்தனையிலும் நம்பிக்கை வேண்டும். யாருக்காகவும் எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நீ எதையும் விட்டுவிட முடியாது. யாரையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் எதையும் என் பிள்ளை தொலைத்து விட முடியாது. உனக்காக வேண்டி நான் எதிர்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து நல்ல மாற்றத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ நிலைகளில் என் பிள்ளையின் வாழ்க்கை தந்த ஒவ்வொன்றையும் நான் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இதையெல்லாமும் சமாளிக்கவே முடியாது என்று எத்தனையோ பேர் விட்ட விஷயங்கள், எத்தனையோ பேர் இந்த விஷயத்தை கண்டு ஓடி ஒளிந்தது. ஆனால் என் பிள்ளை அதையெல்லாமும் நீ தைரியமாக எதிர்கொண்டாய். அதையெல்லாமும் தைரியமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொண்டாய். இதுவெல்லாமும் நாம் சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையின் நிச்சயமான ஒன்றை நீ உறுதி செய்து கொண்டாய் என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்காக துணையிருந்து இந்த தெய்வம் உன்னை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொன்றையும் உன்னை சுற்றி கண்காணித்து வருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராததை கூட இந்த வாழ்க்கை நிச்சயமாக இனி உனக்கு தரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் இனி உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இரு. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா? தேவையில்லாதது உனக்கே புரிந்துவிட்டது. வீட்டிற்கு வருகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் யாரென்று புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நீ வந்தும் விட்டாய். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு இதை எல்லாவற்றையும் சரியாக நீ உணர்ந்து கொண்டு
நன்மதிப்போடு நீ வாழ கற்றுக்கொண்டாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியுகம் அல்லவா? இந்த மனிதர்கள் என்றுமே ஒருவருக்கு நல்லது செய்ய எண்ணாத ஒரு நேரம் அல்லவா? எப்பொழுதும் ஒருவர் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற நேரம் அல்லவா? இது ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு இனிமேல் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம், இனி எதையுமே என் குழந்தை நீ கைவிடாமல் இருக்கத்தான் வேண்டும். நம்பிக்கையோடு நீ செய்ய நினைக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதொரு புரிதலையும் கொடுத்து நல்லதொரு தேற்றத்தையும் கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு பல தோல்விகளை கொடுத்த பொழுதிலும் இப்பொழுது நீ தலை நிமிர்ந்து வாழ தொடங்கிவிட்டாய். தலை நிமிர்ந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டாய் என்பதனை நீ மறந்து விடாதே. 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படி யார் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார்? சரியாக சிந்தித்து பார். தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்த நாள் அவர் வருவதில்லை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மீண்டும் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் உன் வீட்டை தேடி உனக்காக இவர் வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட இவரை நிச்சயமாக என் குழந்தை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை யார் என்று என் குழந்தை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் உன்னோடு உனக்காக வரும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உனக்குள் நல் மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்காக நான் சொல்வது போல இவர் தொடர்ந்து வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தொடர்ச்சியாக உன் வீட்டை தேடி வந்த இவர் ஒரு காரியத்தை நடுவீட்டில் அமர்ந்து நியாயம் பேசி இருக்கிறார். அந்த நேரத்தில் சங்கடம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? 15 நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற இவர் செய்திருக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? இவர் செய்த காரியம் ஒரு பிரச்சனையை உனக்கு முடித்து வைக்க வேண்டும் என்று நல்லதாகத்தான் நினைத்தார். அப்படியானால் அந்த பிரச்சனையை அதிகரித்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த பிரச்சனையை முடிவுக்கு வர நிச்சயமாக அந்த பிரச்சனை உச்சத்தை தொட வேண்டும் என்று சொல்லி இவர் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டார். நீ கவனிக்காமல் விட்ட சில விஷயங்களை நீ கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் இதையெல்லாமும் உச்சத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இப்பொழுது ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நிலை பெற தொடங்கி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வர தொடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நிச்சயமாக நீ யோசிக்கிறாய் என்றால் இவர் ஒரு 15வது நாளில் உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கும் சங்கடங்களை எல்லாமும் தீர்ப்பதும், அடுத்த 15 நாள் கழித்து வரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகப்படுத்தி கொடுப்பதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை இவர் எடுத்துச் சொல்லி இருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயின் அன்பு இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளை இதுவரையிலும் பார்த்து பதறி இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன்னை தேடி வந்து இவர் கொடுக்கின்ற இந்த விஷயம் ஒவ்வொன்றுமே
உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏனென்றால் இவர் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானவர் அல்ல. இவர் ஒன்றும் உனக்கு அதிகமாக புதிதானவர் அல்ல. ஏற்கனவே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான். இவரினுடைய அன்பு உனக்கு கிடைப்பது நிச்சயமாக நீ செய்த மிகப்பெரிய பாக்கியம். எல்லாவற்றிற்கும் மூத்தவன். எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக இவனிடத்தில் சொல்லிவிட்டு சென்றோமானால் முழுமுதற் கடவுளான இந்த விநாயக பெருமான் அதை எல்லாமும் உனக்கு சாதித்து கொடுப்பார். சதுர்த்தி திதி நாளைய விடியலில் இருக்கிறதல்லவா? சதுர்த்தி நாயகனான விநாயக பெருமானை பற்றித்தான் இத்தனை நேரமும் அம்மா உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதாவது சங்கடகர சதுர்த்தி நாளில் அவர் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்களை எல்லாமும் தீர்க்கிறார். அடுத்து வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உச்சமடைய செய்கிறார். 15 நாட்களுக்கு ஒருமுறை உன் வீட்டில் அமர்ந்து இவர் நியாயத்திற்காக போராடுகிறார். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்கு இவர் செய்ய நினைக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? சதுர்த்தியில் விநாயக பெருமான் உன் இல்லத்திற்கு வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு விஷயமாகிவிட்டது. இவர் உன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதனை முதலில் நீ உறுதி செய். தெய்வம் வருவதை நீ உத்திரவாதப்படுத்து. ஏனென்றால் தெய்வம் இருக்கும் இடத்தில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனையும் உனக்கே என்று நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த வராகி உனக்கென எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கே என்று துணையிருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, எதையுமே தொலைத்து விடாதே. எந்த காலத்திலும் எதையும் கைவிட்டு விடாதே. உனக்கே என்று நான் உருவாக்கி தரும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வாழ்க்கை முழுமையிலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டிய நன்மைகளை எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருப்பதை எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லா காலமும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மாற்றத்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. விநாயக பெருமானினுடைய அருள் இருக்கின்ற இந்த வீட்டில் நாளை மீண்டும் அவர் நடுவில் அமர்ந்து உனக்கான ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறார். பிரச்சனை ஒன்று முற்றுக்கு வர வேண்டிய நேரம் உச்சத்தை முதலில் தொடப்போகிறது. அதனால் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியாதே. பிரச்சனைகளை கண்டு பதறாதே. எல்லாமும் சரியாகும் என்பதனை நீ நம்பு. எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நீ நம்பினால்
இனி எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மன நிறைவையும் எப்பொழுதுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ நிலைகளை எல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களிலும் உனக்குள் நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை நினைத்து வருந்தாதே. உன்னுடைய வெற்றி உன் வீட்டை தேடி வருகிறது என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.